சிறப்பு கௌரவிக்கும் மூலமாக மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கத்தில் மாவட்ட அழைப்பை ஏற்று இன்றைக்கு சூர்யா அண்ணனின் 51வது பிறந்த நாள் நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டிருக்கும் வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நமது பாளையங்கோட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் சாலமன் ஏஜேஎம் சாலமன் அவர்களை வருகிறோம். அவர்களுக்கு மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணன் ஏஜேஎம் சாலமன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இயக்கத்திற்கு வருஷம் தண்ணீர் பந்தல் நம்ம திறந்துட்டு இருக்கோம். அந்த தண்ணீர் பந்தலுக்கு அண்ணன் இடம் வழங்கியிருக்காங்க. அது 2 மாதம் செயல்படுறதுக்காக முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பாளையங்கோட்டை மார்க்கெட் வியாபாரிகளுக்கு அந்த கடைகள் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டியின் கீழ் இன்னைக்கு பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் செயல்படுதுன்னா அதுக்கு காரணம் வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணன் சாலமன் தான். இந்தியாவிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் பழைய ஆட்களுக்கு யாருக்கும் கடை ஒதுக்கலை. அது இந்தியாவிலே ஒரே இடத்துல மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. அது பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் மட்டும்தான். அது வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணன் ஏஜேஎம் சாலமன் அவர்களால் மட்டும்தான் அது நடந்துச்சு. அதனால அதையும் அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நம்ம 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சேர்மன் திருநெல்வேலி மாநகராட்சி கல்விக்குழு அண்ணன் நம்ம இயக்கத்திற்கு அண்ணன் நாங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல தம்பி எங்கே வைக்கீங்க, என்னப்பா எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இயக்கத்தில் ஒரு ஆள் மாதிரி அண்ணன் உடனே எங்கள் நம்ம கூட இருந்து அண்ணன் பவுல்ராஜ் அண்ணன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கடந்த வருஷம் அண்ணனோட பிறந்த நாளுக்கு ரத்த தானம் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் பண்ணியிருந்தோம். முதல் ஆளாக பவுல்ராஜ் அண்ணன் தான் ரத்த தானம் பண்ணியிருந்தாங்க. ரத்த தானத்தை பண்ணி ரத்த தானம் தொடங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பாத யாத்திரை தைப்பூசம் பாத யாத்திரை செலவு பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கும் அண்ணன் முழு ஆளாக ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. நம்ம இயக்கத்தில் ஒரு ஆள் மாதிரி இருந்து எல்லாருக்கூடையும் வேலை பார்த்து கடைசி வரைக்கும் இருந்திருந்தாங்க. அவங்களுக்கும் மாவட்ட தலைமை சார்பில் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் டாக்டர் சுண்ணாம்புமணி அண்ணன் என்னனும் அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம இயக்கத்திற்கு ஒரு உதவி நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. கடந்த வருஷம் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், தைப்பூசத்துக்கெல்லாம் அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மாநகராட்சியில் முழு சப்போர்ட் எல்லாமே அண்ணன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதனால் அண்ணன் டாக்டர் சுண்ணாம்புமணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நெல்லைக்கு இந்த மாதிரி நலத்திட்ட விழாவிற்கு முதல் முறையாக அகில இந்திய தலைமையிலிருந்து அகில இந்திய செயல் தலைவர் நெல்லை மாவட்டத்தின் அழைப்பை ஏற்று எங்களை அன்போடு அழைத்து எங்களை அன்போடு இயக்கத்தில் வழிநடத்தி செல்லும் எங்கள் இயக்க செயல் தலைவர் அன்பு அண்ணன் ஆரியராஜ் அவர்களை திட்டமிட்டு. அதே மாதிரி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நம் இயக்கத்தில் இப்போ எங்களை மாதிரி துடிப்பான இளைஞர்கள்லாம் சிறப்பாக செயல்படுத்தோம்னா அதுக்கு காரணம் நம்ம அகில இந்திய அமைப்பாளர் அண்ணன் ஹரிராஜ் அவர்களுக்கு. அதே மாதிரி பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு சூர்யா ஒரு மா மனிதன். நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகனா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு நடிகன் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதருக்கு தம்பியாக இருப்பதுதான் நாங்கள் பெருமைப்படுறோம். அவர் திரையில தான் நடிகன். அவர் கதையில அவருக்கு நடிக்க தெரியாது. அவர் அண்ணன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலதுகை பண்றது இடதுகை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அண்ணன். இன்னைக்கு பல ஆயிரமான மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில அண்ணன் ஏகப்பட்ட உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் அதை பெருசாக விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் திருநெல்வேலியில் ஒரு பெரும் மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி பெரும் சேதம் அடைஞ்சிருந்துச்சு. பெரும் சேதம் அடைஞ்சிருக்கும் போது நாங்கள் நெல்லை மாவட்டம் சார்பில் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில். அப்போ அந்த டைமில் எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது எனக்கு அகில இந்திய தலைவர் கால் பண்ணாங்க.
அப்போ ஒரு 4 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு வீடியோ கால் மீட்டிங் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் கலப்பணியாட்டு இருந்தோம். 4 மணிக்கு வீடியோ கால் அட்டன் பண்ணால் சூர்யாண்ணன் லைனில் வராங்க. சூர்யாண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெல்லை மாவட்டம் வந்து இப்படி பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு, அதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நான் வந்து உங்கள் கூட இருப்பேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா உங்கள் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். இத்தருணத்தில் நெல்லை மாவட்டத்தில் இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை உடனே அதை நிறைவேற்றுங்க, நான் என்ன பண்ணணும் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக உடனே அடுத்த நாள் சென்னையிலேருந்து 2000 பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து பணம் பெரிய அளவில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் தான் ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு சாப்பாடு, அது அன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபுல்லாக முழு முயற்சியாக செய்யணும். அதுக்கு வந்து சூர்யாண்ணா வந்து முழு உதவி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு உதவி அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லி வந்தால் முதல் ஆளாக வந்து சூர்யாண்ணா குடும்பத்தினருக்கு தான் முதல் உதவி வந்து வரும். அந்த மாதிரி ஒரு மாமனிதர் தான் சூர்யாண்ணன். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரோட பிறந்த நாளை வந்து ஒரு அர்த்தமுள்ள நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டு அண்ணனோட பிறந்தநாளை வந்து வெறும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய நலத்திட்டம் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணனோட பிறந்தநாள் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர் விளம்பரம், தமிழ்நாடு ஃபுல்லாக முழு பக்க விளம்பரம், அப்புறம் தேட்டரில் வந்து செலிப்ரேஷன், இந்த மாதிரி தான் அண்ணனோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். சிட்டி ஃபுல்லாக போஸ்டர் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அண்ணன் பெருசாக இந்த மாதிரி நிகழ்வுலாம் விரும்புறது கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். அதனால இப்போ கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டு அண்ணனோட பிறந்தநாளை வந்து நம்ம ஒரு அர்த்தமுள்ள பிறந்தநாளா மக்கள் பயன்பெறுற வகையில் நம்ம இனிமேல் கொண்டாடணும். இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி ஒரு மாமனிதன் பிறந்தநாளை வந்து எளிய மக்கள் அவங்களுக்கு பயன்பெறுற வகையிலையும், ஏழை மக்களுக்கு கல்வி மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையிலும் நம்ம அண்ணனோட பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நம்ம போட்டிருந்தோம். அந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து இருந்திருந்தாங்க. 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு 400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு வேலையில் இருக்காங்க நம்ம ஊரில். அதை வந்து நம்ம வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் வந்து அதே மாதிரி ஒரு 500 பேருக்கு நலத்திட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த 500 பேருக்கான ஏற்பாடுகள் பண்ணி நாங்கள் நெல்லை மாவட்டத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இதை நாங்கள் முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமையில இருந்தும் முழு ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் எங்களுக்கு இருக்கிற இடத்துல எங்களுக்கு வந்து அண்ணன் ஏஜேஎம் சாலமோனா இருக்கட்டும், அண்ணன் பவுல் ராஜனா இருக்கட்டும், அண்ணன் சுனாமணியா இருக்கட்டும், அவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிசி கைவரிசி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க சூர்யா பிறந்தவங்க நல்ல ஒரு செயல்படுறாங்க. சூர்யா என்று சொல்வதை காட்டிலும் நல்ல மனித சூர்யா, எங்கள் அண்ணன் சூர்யா என்று மாவட்ட தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல மனிதர் உண்மையாகவே நம் அனைவருக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய அன்பு தம்பிகளுக்கு முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய அகில இந்திய தலைமை நிர்வாகிகள், அதாவது செயல் தலைவர் அண்ணன் ஆர்.ஏ. ராஜ் அவர்களையும், அமைப்பாளர் அகில இந்திய அமைப்பாளர் ஜி ஹரிராஜ் அண்ணன் அவர்களையும் இங்கே வந்து நான் வரவேற்கிறேன். இதை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் கௌரவ தலைவர் ஜி கார்த்திக் அவர்களும், மாவட்ட தலைவர் ஜி சிவா அவர்களும், மாவட்ட செயலாளர் டேனி அவர்களும், மாவட்ட பொருளாளர் கே சுந்தர் அவர்களும், இன்று ஒவ்வொருத்தர் பெரியா சொல்லியிருந்தா
சூர்யாவின் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து 2017 இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவங்க நம்ம அண்ணன் சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளை ரத்த தானம் கொடுத்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. போன வருடம் 400 கொடுத்துங்கிறத பெருமையான கருதுறேன். இந்த மாதிரி சூர்யா அவர்களுடைய பிறந்த நாள் நம்ம என்ன சொல்லலாம் வைக்கலாம்னு சொல்லி இப்ப வந்திருக்கக்கூடிய சேட் ஜிபிடில சூர்யா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி போட்டேன். முதலாவது அதில் போட்டிருந்தது திறமையான மற்றும் பல்துறை நடிகர். அந்த நடிப்பு துறையை வச்சுதான் சூர்யா அவர்கள் நம்ம எல்லாரும் அறிமுகம் ஆகுறாங்க. ஆனா நான் பொதுவா தனித்துவமே தாரக மந்திரம் சொல்லி எடுத்துருப்பேன். அந்த மாதிரி நடிகர் சூர்யா அவர்கள் அந்த திரையுலகில் ஒரு தனித்துவத்தை தாரக மந்திரமா கொண்ட நபர்கள் நான் சொல்ல ஆணித்தரமா பதிவு விரும்புகிறேன். சமூக பொறுப்புணர்வு கொண்ட கலைஞர் சொல்லி சேட் ஜிபிடி அதாவது கம்ப்யூட்டர் ஏஐ அவருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். கல்வி உதவிகளை வழங்கும் அகரம் அறக்கட்டளை மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆதரவளித்து வருகிறார் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான மாணவர்கள் சிகரம் தொடுவதற்கு அகரத்தை வழங்கியுள்ளார் சொல்லலாம். சரிங்களா? அந்த எளிமை பணிவு மற்றும் அர்ப்பணிப்புகளுக்காக ரசிகர்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய மனிதன் சொல்லி சேட்ஜிபிடில இருந்து அவருக்கு புகழாரம் கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர் பெரிய மனிதன் நான் ரொம்ப சொல்றேன். ஒரே வரியில் திறமையால் உயர்ந்த நடிகர், மனித நேயத்தால் மனங்களை வென்ற மனிதர் மனிதன் சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கு. அத்தகைய மனிதனுடைய பிறந்தநாள் வாழ்த்து விழாவில் நானும் ஒரு அலைவலராக பங்கு பெற்றுள்ளேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேடை அலங்கரிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதே அந்த தனித்துவத்தை தாரக மந்திரமா கொண்டு வந்தவங்க. அங்கே தம்பி சிவா சொன்னது மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர் ஏஜேஎம் சாலமோன் அவர்கள் நம்ம போற பாளையப்பட்ட மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும். அந்த மார்க்கெட்ல தலைவராக இருக்கக்கூடிய நபர் அவங்க அந்த மொத்தமா பழைய பில்டிங் எடுத்து புது பில்டிங் கேட்டாலே பழைய ஆளுகளுக்கு கொடுக்கல. நம்ம டவுன் போஸ்ட் மார்க்கெட்டா இருக்கட்டும், பாளைய பஸ் ஸ்டாண்ட் உள்ள கடை, புது பஸ் ஸ்டாண்ட் உள்ள கடைலாம் பழைய வியாபாரிகள் கொடுக்கல. இதனால பலருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய வருமானத்தை கேள்விக்குறியாச்சது. ஆனா தனி நபரா தனி வருமானம் இருந்து அதை பழைய வியாபாரிகளுக்கு வாங்கி கொடுத்த அந்த தனித்துவம் சொன்ன நபர் தான் வேலைக்காக அவங்க வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அண்ணன் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் நல்லாவே தெரியும். அவருடைய தனித்துவம் என்னன்னா அவர் கவுன்சிலராக இருக்கக்கூடியது எம்கேபி நகர். அந்த எம்கேபி நகருக்கு பட்டா கிடையாது, அந்த எம்கேபி நகருக்கு ரோடு கிடையாது, அந்த எம்கேபி நகருக்கு எந்த திட்டமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா தனி ஒருவனா போராடி அந்த ரோடு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் அது தானவிங்கிற அவங்க பாதாள சாக திட்டத்தை அங்கே கொண்டு வந்து நாளைக்கு அந்த ஏரியாவில் பட்டாவும் வாங்கி தந்தாங்க. முழு அஸ்திவாரத்தை கொண்டு வந்திருக்காரு. அவர் தனித்துவம் கொண்டு நபர் தான். அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்ம மக்கள் மாணவர்கள் படிக்கப்பட்டு இன்னைக்கு பெரியார் ஆயிருக்கிறத அந்த நோட்டு புத்தகத்தை சொல்லிடலாம். அவங்க இன்னைக்கு மாணவர்கள் அந்த நோட்டு புத்தகம் கொடுக்கிறதே அவங்களுடைய எதிர்கால நிலைமையா இருக்கணும் தான். நீங்க எல்லாரும் அவங்க வாழ்த்துங்க. கடைசியா உதவி சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு பேசுனாங்க. அப்ப நான் எல்லா ஒப்பைக்கும் தாரத்துக்கு பேசும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உதவி பொருட்கள்லாம் கொடுக்க வைக்கிறோம்னாங்க. டைம் எவ்வளோ ஆகும், நம்ம 4 மணிக்கு சொல்றோம், 1000 வைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் வர எல்லாருக்கும் வயிறாக சாப்பாடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்களுடைய பெருமைங்க. இப்போ பொருளை மட்டும் கொடுத்து போகணும் இல்லை, எல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி சாப்பாடு எல்லாம் நடத்தி இருக்காங்க. உங்களுடைய நற்பணிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் வாழ்த்துக்கள். தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக சூர்யாவினுடைய பிறந்தாள் நாள் விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த நாளை வேளையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விழாவாக இந்த நாளை தேர்ந்தெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் சார்ந்த சங்கதி சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூர்யா இங்கே இருக்கிறவங்க எங்கள் ரசிகர்கள் தான். ஆனால் நானும் ஒரு ரசிகர். ஏன்னா சூர்யாவுடைய படம் பார்க்குற மாதிரி இருக்கு.
அந்த கேரக்டரில் வாழ்ந்துட்டு இருப்பார். பிதாமகன் படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அருமையான படமாக இருக்கும். ஒவ்வொரு படமும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். சிங்க படம்லாம் எனக்கு விறுவிறுப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த செகண்ட் ஷோலாம் டிவியில் போட்டாலும் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். பல ட்ரிப்பு பார்த்துருப்போம், ஆனால் பார்ப்போம். ஆனால் அப்படிப்பட்ட அருமையான ஒரு அற்புதமான நடிகர். ஆனால் அவருடைய நடித்து சம்பாத்தியம் பண்ண படங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுக்கிறாரு, மக்கள் நல திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறார். அது அந்த சிந்தனை வந்து நம்ம திரையுலகத்தில் வந்து குறிப்பிட்ட நபர்கள்ட்ட தான் எடுக்கிறது. அதில் முதன்மையான நபர் வந்து சூர்யா அவர்கள். அறிவு வர வர அறியாமையின்மை இருள் நிச்சயம் அகலும். ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, எந்த விதமான மேற்படிப்புக்கும் வாய்ப்பில்லாத மாணவர்களுக்கு அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்து ஏரியாக இருந்து எடுக்கிறார். நிறைய உதவியை செய்து அண்ணன் பவுண்டேஷன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். உதவி செய்து கல்வியை கொடுத்து அறிவுகிற விதையை விதைத்து அறியாமல் அலட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்வான ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல குடும்பத்தில் தான் வரக்கூடியவர்கள் தான் இருக்க முடியும், இந்த உதவிகளை செய்ய முடியும். அவர் மட்டுமல்ல, அவருடைய தம்பி கார்த்திக்கு சொல்வார், எங்க அப்பா வந்து எங்களுடைய கஷ்டத்தை எடுத்துவாங்க, சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னு. அந்த கஷ்டங்கள் தெரிஞ்சாதான் பிறருடைய கஷ்டங்கள் எழுதியும் அவங்களுக்கு உருவாங்கி அவங்களுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி தான் சூர்யா வந்து இருக்கிறார், பிறருடைய கஷ்டங்களை புரிந்து இந்த மக்களுக்காக இருக்கிறாரு செய்கிறார். சமீபத்தில் வந்து நம்ம தொலைக்காட்சியில் வந்து நகரம் ஃபவுண்டேஷன் வந்து எந்த யார் யாரெல்லாம் பயன்படுத்தாங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நாம் பார்க்கணும். அப்போ அந்த ஒவ்வொரு மாணவிகளும் எனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு எனக்கு கண் திறந்து அப்படி அனைத்து விஷயங்களை இருக்கிறார் செய்யறாங்க. அனைத்துமே அவர் தனியாக செய்கிறாரா? இல்லை, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது எந்த கூட்டம்? நீங்க தான் கூட்டம். சரியா? உங்களை நம்பி இருக்கிறாரா அவர் செஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி அவர்களுக்கு செய்யக்கூடிய அதிக தொழிலதிபர்கள், கல்வி நிறுவனங்கள் அனைவரும் இருக்கிறது. அது சொல்றாங்க, நான் 5 சீட்டு கொடுக்குறேன், 10 சீட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எனக்கு சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட உதவிகளை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை யார் செய்கிறாருன்னா சூர்யா செய்கிறார். அது ஒரு நல்ல வேலையை யார் கொடுக்குறாரு? சூர்யா செய்கிறார். அதே பணியை வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து நம்ம அஞ்சாறு சிவா வந்து நம்ம மார்க்கெட்டில் தான் இருக்கிறார். எந்த நிகழ்ச்சினாலும் எனக்கு தெரியாமல் இருக்க தெரியும், என்கிட்ட கலந்து பேசுவார். இந்த சமீபத்தில் நடந்த பெரு வெள்ளத்தில் வந்து நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தலைமையிலிருந்து வரக்கூடிய நிதியை வந்து சரியான இடத்துல கொடுத்தார். அவர் பாக்கெட் போய் நிச்சயில கொண்டு போவார். சரியா? அதுதான் வந்து என்ன சொன்னா சேர்க்கக்கூடிய இடங்கள்ல அவர் கை காசி போட்டு அடிக்கிறார், கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த பெருமை எல்லாம் யாருக்கு போய் சேரும்? அந்த அமைப்புக்கு சேரும். வெறும் விசிலடிக்கிற கூட்டமாக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அருமையான தம்பிமாரா நீங்க இருக்கிறீங்க. இதே போலதான் எங்களுடைய காந்தி மார்க்கெட் வியாபார ஐக்கிய சங்கமும் நாங்கள் வந்து ஒரு அமைப்பாகவே இதை செயல்படுவதனால தான் நாங்கள் நினைக்கிறோம் மீண்டும் எங்களுடைய மார்க்கெட்டை தக்க வச்சிருக்கோம். அதே மாதிரி அமைப்பாக நீங்கள் ஒழுக்கமாக செயல்பட்டால் வருங்காலத்தில் என்ன செய்யலாம்? வருங்காலத்தில் என்ன செய்யலாம்? நகரத்தின் முதல்வர் தமிழகத்தின் முதல்வராக நினைக்கலாம், மாறலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? உழைக்கணும். ஒரு நேர்மையான உழைப்பாக மக்களுக்கு செய்தால் கண்டிப்பாக மக்கள் எங்க உட்கார வைப்பாங்க? தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறது அவங்களை உட்கார வைப்பாங்க. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் இயக்கத்தை வேறாக நினைத்து கீழ்மட்ட மக்களுக்கு கூட நீங்க நன்மையை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய நற்பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 23 அண்ணன் சூர்யா அவர்களுக்கு பிறந்த நாள். ஆனால் கம்மி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் நற்பணி நாளாக தான் நாங்கள் கொண்டாடுறோம். வழிபாட்டு தலங்களாகட்டும், மும்மொழி மத வழிபாட்டு தலங்களில் அவருக்காக பூஜைகள் செய்து ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் வழங்குதல், முக்கியமாக அவருக்கு பிடிச்சதுன்னா ரத்த தானம். அவர் வந்து அவர் விருப்பப்பட்டு புகைப்படம் எடுக்கணும்னா ரத்த தானம் கொடுத்தாங்க தான் நான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரே ரத்த தானம் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 3 வாரத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டம் ஒரு 4000 பேருக்கு ரத்த தானம் பண்ணியிருக்காங்க.
இதுதான் முதல் தடவை நாங்கள் சென்னையை தவிர்த்து வேற ஒரு மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து கலந்து கொண்டாடணும், நாங்கள் சிறப்பாக பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். இதை வந்து அவங்க கண்டிப்பாக பெருமைப்பட்டுருக்கோம். திருநெல்வேலி மாவட்டம் தலைமை மாவட்டத்துலேருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு இதான் முதல் முறை நாங்கள் வரோம். இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வருஷந்தோறும் வேற ஒரு மாவட்டத்துக்கு வரது கண்டிப்பாக நாங்கள் முயற்சியை மேற்கொள்வோம். பார்த்தீங்கன்னா 1980-90 ஐயா சிவகுமார் அவர்கள் வந்து சிவகுமார் அறக்கட்டளையிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. மாநிலத்துக்கே ஒரு முதன்மையாக வரக்கூடிய ஒரு 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர் ஒரு உதவி தொகையாக கொடுத்துருக்கிறாரு. அதை அப்படியே மாவட்டத்தோடு கொஞ்சம் பெருசு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அண்ணன் சூர்யா அவர்கள் அதை வந்து வழித்தொண்டு அதை பெருசாக்கி நீ எண்ணற்ற 7 மாணவர்களை வந்து அகரம் மூலயமா படிக்க வச்சுருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் நாங்கள் இன்னி வரைக்கும் நலத்த பகுதி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க. அவர் ஒரு நடிகரோடு மட்டும் இல்லாமல் இப்போ என்ன அவங்க சொல்லியிருந்தாங்க, கம்ப்யூட்டர் குரூப்லேயே வந்து அவர் என்ன மாதிரியான ஒரு மனிதனுக்கு அதுவும் வந்து ஆராய்ந்து எடுக்கிறது தான் நாங்கள் அதை பெருமைப்படுறோம். ஏன்னா சூர்யானா ஒரு நடிகருக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு சமூக ஆர்வலர் அதுமாதிரி தம்பி சொன்னார். டெல்டா மாவட்டங்கள் வந்து இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்படும் போது 5-6 மாவட்ட தலைவர்கிட்ட வந்து அண்ணா வந்து ஒரு இதில் வந்து பேசியிருந்தாங்க, வீடியோ காலில் பேசியிருந்தாங்க. இயற்கை பேரிடர் எது வந்தாலும் அது அரசாங்கம் செயல்படுவாகட்டும் இல்லைன்னா ஒரு என்ஜிஓ ஆகட்டும், முதல்ல வந்து அண்ணன் அவர்கள் உதவிக்கரன்னா ஃபஸ்ட்டு இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருடா புயல் ஆகட்டும், கஜா புயல் ஆகட்டும், தானே புயல் ஆகட்டும், உதகமண்டல நிலச்சரிவு ஆகட்டும், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் மழை வெள்ளம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தம்பிங்க அவருக்காக களத்தில் நாங்கள் இருக்கோம். எதெல்லாம் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதன் பிறகு இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட இளைஞர்கள் நகர ஒன்றிய தம்பிகள் அனைவருக்கும் அண்ணன் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ரசிகம் மட்டும்தான் இல்லாமல் அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் வியாபாரி சங்கத்தரான ஏஜென்ட் சாலமன் அவர்களையும், திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர பிரதிநிதி அண்ணன் டாக்டர் சுண்ணாம்பூர் மணி அவர்களையும் எங்கள் அண்ணன் சூர்யா அவர்கள் சார்பாகவும் நெல்லை மாவட்ட சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை நன்றி. அவருக்கு உதவியாக இருந்த திரு சக்திவேல் அவர்களுக்கும் பசுமை நாயகன் விருது மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கி அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துவதில் திரு நெல்லை மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் பெருமை கொள்கிறது. அகில இந்திய தலைமை சூர்யா நற்பணி மன்ற செயல் தலைவர் மற்றும் அமைப்பாளர் அவர்கள் இருவரும் சேர்ந்து வழங்குவார்கள். மரங்கள் தனியாக அவங்களே சமூக சேவையாக செஞ்சு வளர்த்திருக்கக்கூடிய நபர்.
கொடுத்த எல்லாருமே பொருள் இருக்கு. நீங்க முந்திய